Good morning students. Next நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா branches of physics. ஸோ அதில் 2 branch இருக்குது. ஒன் இஸ் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், அனதர் ஒன் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னால் பண்டைய காலத்தில் அவங்க என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. அடுத்து குவாண்டம், அது வந்துட்டு மாடர்ன், இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன. ஸோ அந்த மாதிரி 2 branch இருக்குது. அதில் நிறையா சப் பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ கிளாசிக்கல்னால் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸில் ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸில் கைனமெட்டிக்ஸ். அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ஆப்டிக்ஸ், லைட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அக்கௌஸ்டிக், சவுண்டு, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ரிலேட்டிவிட்டி, இது எல்லாமே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். அடுத்து குவாண்டம் ஃபிசிக்ஸ், அது மாடர்ன் ஃபிசிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிஸ்டிக், நான் ரிலேட்டிவிஸ்டிக், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மாலிகுலர் ஃபிசிக்ஸ், ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ், இது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபிசிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். தமிழில் பாருங்கள், இயற்பியலில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று பண்டைய இயற்பியல், இன்னொன்று நவீன இயற்பியல். பண்டைய இயற்பியல் பார்த்தீங்கன்னா எந்திரவியல், அதில் நிலையியல், இயக்க விசையியல், அதில் இயக்கவியல் விசைகள் இருக்குது. அதுக்கடுத்து வெப்ப இயக்கவியல், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கைகள். அடுத்து ஒளியியல், லைட். அடுத்து மின்னோட்டவியலும் காந்தவியலும். அடுத்து ஒளியியல், இது சவுண்டு. வான் இயற்பியல், சார்பியல், இது எல்லாமே பண்டைய இயற்பியல், அதாவது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். அடுத்து மாடர்ன் ஃபிசிக்ஸ், நவீன இயற்பியல் பார்த்தீங்கன்னா குவாண்டம் இயற்பியல், சார்பற்றது, சார்புள்ளது, அணு இயற்பியல், அணுக்கரு இயற்பியல், மூலக்கூறு இயற்பியல், உயிராற்றல் இயற்பியல், பொதிவு பருப்பொருள் இயற்பியல். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கோப் அண்ட் எக்ஸைமெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியல் கற்றலின் இனிமையும் வாய்ப்புகளும். டிஸ்கவரி பண்ணுறதுல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் accidental discoveries, another one well analyzed research outcome discoveries. அதாவது எதர்ச்சியாக நடக்கிறது ஒன்று, இன்னொன்று நம்ம பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது இன்னொன்று. இப்போ எதர்ச்சியாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், மேக்னெட். அந்த மேக்னெட்டில் எதர்ச்சியாக கண்டுபிடிச்சது தான். அதாவது 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெக்னீசியாவில் மேக்னஸ் என்ற இடத்துல ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா. அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கையில் கத்தி கொண்டு போயிருக்கான். அவன் ஒரு பாறை மேலே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான். அடுத்து அவன் எழுந்து போகும்போது அந்த கத்தி எடுக்கும்போது கத்தி ஒட்டிக்கிச்சான். அவன் பயந்துட்டான். திடீர்னு அந்த கல்லில் கத்தி ஒட்டவும் பயந்துட்டான். அவன் ஓடி போய் ஊருக்காரெலாம் சொல்லி அவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது, ஸோ இந்த கல்லில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொண்ட மேக்னெட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு அது லோட் ஸ்டோன் சொல்லுவாங்க. லோட் ஸ்டோன் அது ஃபெரஸ் ஆக்சைட்லேருந்து கிடைச்சிது. ஃபெரஸ் அதுலேருந்து கிடைச்சிது. அதுக்கப்புறமா தான் அந்த மேக்னஸ் நாட்டில் தானே கிடைச்சி, அதனால் அது மேக்னெட்ன்ட்டு அதை நேம் வச்சுட்டாங்க. அது எல்லாமே எதர்ச்சியாக நடந்தது. ரைட். நெக்ஸ்ட் தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன், அதாவது E=mc². இந்த சமன்பாடு நான் படிச்சிருப்போம். யார் சொன்னாங்க? ஐன்ஸ்டீன். எந்த இயரில்? 1905. அதாவது திஸ் இஸ் ஹைலி பவர்ஃபுல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை தியரட்டிக்கலாக அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் ஒரு மெடிசனை வந்துட்டு தயாரிக்க முடியும் அப்போலாம். அதெல்லாம் கிளாசிக்கல் கிட்ட, இதெல்லாமே கிளாசிக்கல். ஸோ அந்த அளவுக்கு வெரி பவர்ஃபுல் ஈக்குவேஷன் இது, E=mc². இப்போ குவாண்டம் பற்றி நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. நியூ அட்வான்ஸ்மெண்ட் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. சப்போஸ் ஒரு கால் இருந்தால் கூட அதுக்கு செயற்கைக்கால் பொறுத்துற மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே குவாண்டம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அது அதோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். Physics in relation to technology and society. All industrial ஏரியாவிலையுமே ஃபிசிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். ஆல் எலக்ட்ரானிக் சிஸ்டம், நம்ம வீட்லேயும் சரி,
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃபேன் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ், எல்லாமே ஃபிசிக்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், ஸோ அதனால தான் நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும், ஆல் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும். ஏன் சின்ன ஒரு ஹெட்செட் நம்ம சாங் கேட்போம்ல, அதில் ஹெட்செட்டில் கூட மேக்னெட் இருக்கும். ஸ்பீக்கர், நிறைய இடத்துல மேக்னெட் இருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியலாக கிடைச்ச மேக்னெட்டை, சரி நேச்சுரலாக கிடைச்ச மேக்னெட்டை அவங்க நிறையா ஆர்டிஃபிஷியலாக அவங்க நிறையா அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய இடத்துல அதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் அதில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து நான் ஃபோன் பேசுகிறோம்ல, இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுலாம் ஹலோன்னு சொன்னால் ஒரு ஃப்ராக்ஷன் டைமில் அங்கே கேட்குது. என்ன ரீசன்? எல்லாமே நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸு. நான் பேசுகிறது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸாக தான் அது வந்துட்டு போகும். இந்த மாதிரி ரைட். செகண்டு, சேட்டலைட் மூலிமா, அதாவது சேட்டலைட்லாம் அதை ஸ்பேஸ்லேயே அதை வந்துட்டு லான்ச் பண்ணி அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணுறது. அதாவது அந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி வேறு இடத்துல என்னெல்லாம் இருக்குது, என்ன நடக்குது. இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு வச்சுக்கவே, அது ஒரு நாட்டில் நடக்கும், பட் நம்ம இங்கே டிவியில் லைவாக பார்த்துட்ருப்போம். அதெல்லாமே ரிசீவ் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸு. அதுக்கடுத்து மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி, இது எல்லாமே ஃபிசிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ எங்கெல்லாம் ஃபிசிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது, அதாவது ஃபிசிக்ஸோட பங்களிப்பு. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு கெமிஸ்ட்ரி. அப்போ கெமிஸ்ட்ரியில் எங்கே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் பீரியடிக் டேபிள் அதை வந்துட்டு வரிசையாக அதை அமைக்கிறதுக்கு ஃபிசிக்ஸில் எக்ஸ்ரே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது விளிம்பு விளைவு, டைஃப்ராக்ஷன், எக்ஸ் கதிரோட விளிம்பு விளைவில் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க அந்த தனிமை வரிசை அட்டவணையை வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சீரீஸாக அதை வந்து அமைப்பாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு பயாலஜி. பயாலஜியில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட எதை யூஸ் பண்ணி, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி அதை பார்க்கலாம். அது மைக்ரோஸ்கோப் என்னது? ஃபிசிக்ஸு. ஓகேவா? அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு மேத்தமெட்டிக்ஸ். ஃபிசிக்ஸும் மேக்ஸும் அந்த நிறைய ஒரு நெருங்கிய ஒரு ரிலேஷன். அது இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி விட வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டை விட ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் ரெண்டுமே. ஏன்னா ஃபிசிக்ஸ் வச்சு மேக்ஸும், மேக்ஸ் வச்சு ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி நிறையா ரிலேட்டிவாக இருக்கும், நான் பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு அஸ்ட்ரானமி. அதாவது ஒரு தொலைவில் உள்ள பொருளை பார்க்குறதுக்கு நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவோம், ரைட்? அதுலேயும் ஃபிசிக்ஸ், டெலஸ்கோப்னது ஃபிசிக்ஸ். அடுத்து ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஜியாலஜி. அதாவது ஒரு பாறையோட ஏஜ் என்ன, ஒரு பாறையோட ஏஜ் என்ன, அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது. அடுத்து எர்த்தோட ஏஜ் என்ன. அடுத்து படிமங்கள், அதாவது புவியின் வயது, படிமங்களின் வயது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது எல்லாமே ஃபிசிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஆஸ்ட்ரோனோகிராஃபி. அதாவது கடலில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அதாவது கடலில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை அதை அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ வாட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இருக்குது, கடல் தண்ணி அது உப்பு கறிக்கும் இல்லை, அது எப்படி என்ன, அந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாமே ஃபிசிக்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு சைக்காலஜிலையுமே ஃபிசிக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது உளவியலில் அதில் என்ன, நரம்பு மண்டலம். ஸோ அதுலேயும் வந்துட்டு அது ஒரு வேவ்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. அந்த மூளையை வந்துட்டு எப்படி செயல்படுதுன்னா வேவ்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸாக செயல்படுதுன்ட்டு அவங்க சைக்காலஜிலையுமே ஃபிசிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, ரிலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாகவே ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். நம்ம அடுத்த வீடியோவில் தான் நம்ம டாப்பிக்கே போக போகிறோம். நம்ம அது டாபிக் மீன்ஸ் எக்ஸாம் கேட்குறத கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.